இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான காலகட்டங்க. உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா அலைச்சல் இருக்கும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்தது. 4ஆம் இடம்ங்கிறது வந்து வயிறு ஸ்தானம், மேல் வயிறு, நெஞ்சு பகுதி. இந்த ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கந்த சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகளை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே வந்து இரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி,
அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள், ஒவ்வொரு வெற்றியும் நீங்கள் அடித்து பிடிச்சி தான் வாங்குற மாதிரி இருக்கும். சண்டை போட்டு, கத்தி, கூப்பாடு போட்டு, அழுது, பிடிவாதம் முடிச்சு தான் நீங்கள் அடையிற மாதிரி இருந்தது. இது கடந்த ஒரு 1.5 மாதமாக. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார். இந்த 4ஆம் இடத்துக்கு போகிறது எதிரியோட வீட்டுக்கு போகிறது, 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும். ஆனால் விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் செவ்வாய் வருது, குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் மிதுன ராசிக்கு குரு அவங்களுடைய ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சொத்து சேர்க்கைக்கு வழிவகுத்தார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அடுத்த வருஷம் வர வேண்டிய சொத்து சேர்க்கை இப்போவே வருது. கிட்டத்தட்ட 1 இயர் அஹெட்டாக இருக்கீங்க. மற்ற ராசிக்கெல்லாம் லேட்டாக பண்ணக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கு, இல்லை ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு, வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி சில காலமாக ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நான் சொல்கிறது செப்டம்பர் 13லேருந்து அக்டோபர் 28க்குள்ளார 6 நாள், அதாவது அமாவாசைக்கு அடுத்த 6 நாள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா, அக்டோபர் மாத கடைசியில் கந்தசஷ்டி வருது. அந்த கந்தசஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த காலகட்டங்கிறது ரொம்ப விசேஷமான காலகட்டங்க. உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா அலைச்சல் இருக்கும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்தது. 4ஆம் இடம்ங்கிறது வயிறு ஸ்தானம், மேல் வயிறு, நெஞ்சு பகுதி. இந்த ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ ரீதியான தீர்வுகள். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு நெஞ்சு வலின்னு உட்காந்துருப்பாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போ தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. பிட்வீன் 20 to 50, இந்த 30 வருஷ காலத்தில், இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வருது. ஸோ மொத்தத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இப்போ 2 ஏக்கர் வச்சுருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த 1 ஏக்கரோ 2 ஏக்கருக்கோ ஏக்கரையோ வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸுக்கெலாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் பழனி முருகனை வழிபட்டு வாருங்கள். தண்டாயுதபாணியை வழிபட்டு வாருங்கள். ஞானத்தை மட்டுமல்லாமல் உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த பழனியம்பதியில் இருக்கும் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த
செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.